பொதுவாகவே அப்பழுக்கற்ற எந்த சுயநலமும் இல்லாத ஒரு அன்பு அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக ஒரு நாய் காட்டுற அன்பு சொல்லுவாங்க. அது ரொம்ப தூய்மையான ஒரு ஃபார்ம். அதில் எந்த சுயநலமும் இருக்காது. அப்படி எந்த சுயநலமும் இல்லாத அப்பழுக்கற்ற அன்பே சிவநிலையே அடையும். அதை தான் நம்ம அன்பே சிவம்னு சொல்கிறோம். பட்டருடைய அன்பும் அந்த சிவநிலையை அடைந்தது. அவருக்கு இப்போ தான் அனுபவிக்கிறது ஏதோ அரசர் கொடுத்த தண்டனையெல்லாம் அவர் நினைக்கல. நான் என் அன்னையோட கலக்க போகிறேன், அதற்கு இது ஒரு காரணம் மட்டுமே. அதுவும் இப்படி நான் வழியோடு போகிறது கூட ஏதோ என்னோட வினை பயனின் பலனாக இருக்கலாம். ஆனால் அட் தி எண்ட் ஆஃப் தி டே நான் என் அன்னையோட கலக்க போகிறேன். அவ்வளோதான், நான் எங்கள் அம்மாவோட சேர போகிறேன் அப்படிங்கிற ஒரு மேன்மையான சிந்தனையோட சந்தோஷத்தோடவே அவர் இருந்தார். தாயே, நீயும் உன் கணவர் சிவபெருமானும் ஏக உருவில் எனக்கு அருள் பொழிந்து என் ஆசைகளை எல்லாம் துறக்கச் செய்தீர்கள். எம்மையும் உமது அடியானாய் ஏற்று எம்மையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தீர்கள். உமது அருளால் உன்னை வணங்க வைத்தீர்கள். இனி எனக்கு என்ன வேண்டும் தாயே? எமக்கு எண்ணுவதற்கு எந்த சமயங்களும் இல்லை. முக்தி நிலையை அடைய அருள் செய்ததால் இனி எம்மை ஈண்டெடுக்க வேறொரு தாயும் இல்லை. தாயே, ஆசை கடலில் அகப்பட்டு சிற்றின்பத்தில் சிக்கி பந்த பாசத்தில் அல்லல் பட்டு அருளற்று இருந்த என்னை மீட்டெடுக்க தானே வழியே வந்து உன் தாமரை மலர் போன்ற மென்மையான பாதங்களை என் தலை மீது வைத்து என்னை ஆண்டு கொண்ட உன் நேசத்தை என்னவென்று சொல்லுவேன் தாயே? ஈசனின் பாகத்து அழகிய அம்மையே. தாயே, நான் நினைத்த வினையின் பலனாய் காலன் என்னை அழைத்து நடுங்க வைத்த போது உருவமே தெரியாத சிறிய குழந்தை கூட தன் தாயின் மனத்தை கண்டு கொள்வது போல என் தந்தை சிவபெருமானுக்கே அன்னையாக சித்தத்தையே குறைக்க செய்த மனம் வீசும் முலைகளை உடைய என் அன்னையை, இனியவளே, மென்மையானவளே, உன்னிடமே அன்னை என்று ஓடி வந்தேன். கலைமகளும் நீயே, திருமகளும் நீயே, மலைமகளும் நீயே. செந்தாமரை மலர்கையில் அனுதினமும் கதிரவனின் பொன்னிறமான கதிராகவும் அதன் ஒளியில் வீசும் திங்களாகவும் திகழும் என் இமயமலை. அந்த சராசரங்களும் உன் ஆணைக்காக, உன் கடைக்கண் பார்வைக்காக காத்திருக்கும் போது உன் கருணை மனதினால் உன்னை சரணமடையும் அடியவர்களை பணிவோடு வானுலகத்தில் சேர்க்கும் உன் அன்பினை என்னவென்று சொல்லும்? திங்களை முடிவில் சூடிய இறைவனின் நறுமணமே, திருவடிகளை எங்கள் தலைமேல் ஏந்தும் அருளினை என்ன தவம் செய்து எய்தோமோ? எண்ணிறைந்த விண்ணோர்களுக்கு இத்தவம் கிட்டிருக்குமோ? தெரியவில்லை தாயே. கைலை மலையை துயில் கொள்ளும் எங்கள் விழுப்பொருளே.